அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். இத்திருப்பலியானது மருத்த சுசானா செல்வராஜ், பாப்பு கிளாரா இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக எலியாஸ் ஆரோக்கியமேரி குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிறந்த நாளில் நினைவு கூறப்படுகிற ஜோஸ்பின் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஸ்டாலின் குடும்பத்தார் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மருத்து 2ஆம் மாதத்தில் நினைவு கூறப்படுகிற சின்னப்பா ஸ்டீஃபன் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக அவருடைய சகோதரி ரீனா மற்றும் அவருடைய குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் லீஜன் ஆஃப் மேரி இங்கிலீஷ் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவிழம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மேகம் சந்திப்பு கூடாரத்தை முற்றி ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, 16 மற்றும் 21, 34, 38. அந்நாட்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திரு உறைவிடம் எழுதப்பட்டது. மோசே உறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருள் தூண்களை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேயுக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருக்கினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திரு தூயக திரை தொங்கவிடப்பட்டது. உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியது. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றதாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ராயேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கூட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ராயேல் வீட்டர் காண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடு கிடைத்துள்ளது. தாங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடு கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உமது கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரே நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பினும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலாய் இருப்பது எத்துணை இனிமையானது. பல்லவி.
ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டிலிருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தார் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீர் மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து புனித மார்த்தாவை நினைவு கூறுகிறோம். பெத்தானியாவை சார்ந்த பெண், இயேசுவினுடைய நண்பர்கள் என்ற அந்த குடும்பத்திலிருந்து வருகிறவர். விவிலியத்தினுடைய பின்னணியில் பார்க்கிற பொழுது மார்த்தா எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டிருந்தவர் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 38 42 வரை நாம் வாசிக்கிறோம். அந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவினுடைய இல்லத்திற்கு வருகிற பொழுது அந்த குடும்பத்தினுடைய மூத்த சகோதரியாகிய மார்த்தா அவருக்கு என்ன பணிவிடை செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும், அவரை அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மனநிலையோடு பரபரப்பாக செயல்படுவதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மரியா அவருக்கு உதவியாக இருக்கவில்லையே என்றும் அவர் மனம் வருந்துவதை அந்த நற்செய்தி பகுதியில நாம் பார்க்கிறோம். ஆகவே குடும்பத்தில் மூத்த பொறுப்பிலே இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய இல்லத்திற்கு வருகிற உறவினரை எவ்வாறு அக்கறையோடு பார்த்து கொள்ளுகிற அந்த முனைப்போடு இருக்கிறார். பிறர் அன்பு கொண்டவளாக, பிறரை அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு பெண்மணியாக அந்த நற்செய்தி பகுதியிலே மார்த்தாவை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது வாசிக்கப்பட்ட நற்செய்தி யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம்
19 27 வரை நாம் பார்க்கிற அந்த நற்செய்தி பகுதியில மார்த்தா கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனால் இப்பொழுது கூட நீர் கேட்பவை அனைத்தையும் கடவுள் உமக்கு அருள்வார் என நான் நம்புகிறேன். இந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே நீர் மெஸ்ஸியா, நீர் இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என்று கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையை மார்த்தா வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தியை நாம் ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை பார்த்து உம் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று கூறுகிற பொழுது இறுதி நாளில் அவன் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும். அதாவது சராசரி மனிதர்கள், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இறந்த பிறகு உயிர்த்தெழுவோம் என்பது நம்முடைய அடிப்படை நம்பிக்கையானால் மார்த்தா அதையும் தாண்டி இப்பொழுதே உம்முடைய வல்லமையினால் என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் என்ற அந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு அந்த ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற ஒரு நிலைப்பாட்டை மார்த்தாவினுடைய வாழ்க்கையில உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த உரையாடலை மார்த்தாவிடம் அவர் முன்னெடுப்பதை இன்றைய நற்செய்தியில நாம் பார்க்கிறோம். மார்த்தா கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த உண்மையான உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்கள், இன்னொரு பகுதி யோவான் நற்செய்தி அதிகாரம் 12. இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்த பிறகு மீண்டும் ஒரு முறை மார்த்தா இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் உணவு கொடுப்பதை, அவர்களுக்கு பணிவிடை செய்வதை நாம் அந்த நற்செய்தி பகுதியிலே பார்க்கிறோம். ஆகவே மார்த்தாவினுடைய இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாம் சிந்திக்கிற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி, ஒரு விதத்திலே எதிர்மறையான ஒரு கண்ணோட்டத்திலே மார்த்தாவை முன்னிறுத்தி அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி, கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துதல். அது மரியாவினுடைய அந்த செயல்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். 3ஆம் யூஜன் என்ற திருத்தந்தை அவருக்கென்று ஒரு தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே தன்னுடைய ஆன்மீக குருவாக ஒரு குருவை அவர் வைத்திருந்தார். எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகளும் பிரச்சனைகளும் வருகிறதோ அப்பொழுது தன்னுடைய ஆன்மீக குருவிடம் உரையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு முறை தன்னுடைய ஆன்மீக குருவிடம் தன்னுடைய பிரச்சனைகளை, குறிப்பாக அந்த தன்னுடைய தலைமை பொறுப்பிலே இருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய அந்த கட்டத்தில் அவர் தன்னுடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கையிலே அவர் முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லை என்று தன்னுடைய ஆன்மீக குருவிடம் அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்பொழுது அந்த ஆன்மீக குரு திருத்தந்தையை பார்த்து கூறுகிறார், நீங்கள் எவ்வளவுதான் பணி வாழ்க்கையை செய்தாலும் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி கிறிஸ்துவோடு உங்களுக்கு நேரத்தை செலவழிக்கிற அந்த மனநிலை இல்லை என்றால் எவ்வளவு பணிகள் செய்தாலும் அதில் உங்களால் முழுமையாக இறைவனை பிறருக்கு வெளிப்படுத்த முடியாது. ஆகவே கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி கிறிஸ்துவோடு நீங்கள் நேரத்தை செலவழித்தால் மட்டுமே உங்களால் நீங்கள் செய்கிற பணியிலே முழுமையான வெற்றியை பெற முடியும் என அந்த ஆன்மீக குரு திருத்தந்தைக்கு அறிவுறுத்தினாராம். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் உலக காரியங்களிலே பரபரப்பாக நம்முடைய மனதை செலுத்தி பலவற்றில் நம்முடைய கவனத்தை திருப்பி கிறிஸ்துவுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க மறந்து விடுகிறோம். ஆகவே மார்த்தாவை முன்னிலைப்படுத்தி ஒரு எதிர்மறையான ஒரு மனநிலையோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். கிறிஸ்துவை எப்பொழுதுமே ஒரு விதத்திலே கிறிஸ்துவை கவனிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலை மார்த்தாவிடம் இருந்தாலும் அவர் கிறிஸ்துவோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உயர்ந்த மனநிலையை பெறாமல் இருந்திருக்கலாம். ஆகவே அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், கிறிஸ்துவை எப்பொழுதுமே முதன்மைப்படுத்தி வாழக்கூடிய மனநிலை. இந்த உலக காரியங்களிலே நம்முடைய உள்ளத்தை செலுத்தாமல் கிறிஸ்துவில் நம்முடைய முழு கவனத்தை செலுத்தி வாழக்கூடிய மனநிலையை பெற்று வாழ இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவது, அவரிடமிருந்த அந்த உபசரிக்கிற
ஒரு மனநிலை, தமிழர்களிடம் இருக்கிற ஒரு பண்பாடு. எப்பொழுது நாம் பிறரை உபசரிப்போம், தாழ்ச்சியான உள்ளத்தோடு பிறரை அரவணைத்து வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலை நம்மில் எப்பொழுது வருகிறது, நாம் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி வாழுகிற பொழுது அந்த ஒரு மனநிலை நம்மில் எழுகிறது. ஆகவே மார்த்தாவிடம் இருந்த அந்த உபசரிக்கிற ஒரு நல்ல உள்ளம் நம்மில் இருக்க வேண்டும். நாம் கொண்டாடுகிற இந்த நற்கருணையும் அதை தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலை உடைத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்திய அந்த ஒரு நிகழ்வை தான் ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணையிலே கொண்டாடுகிறோம். கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் பலியாக அர்ப்பணித்தார். அந்த உபசரிப்பின் ஒரு உன்னதமான நிகழ்வை தான் நற்கருணையிலே நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே நற்கருணையை உட்கொள்ளுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பிறரை அரவணைத்து பிறருக்கு பணிவிடை செய்து வாழ வேண்டும். அதை தான் யோவான் நற்செய்தியாளர் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். அவர் இயேசு நற்கருணையை உருவாக்கிய ஏற்படுத்திய அந்த நிகழ்வை தன்னுடைய நற்செய்தி பகுதியிலே அவர் புகுத்தாமல் அதற்கு பதிலாக இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிற அந்த ஒரு நிகழ்வை தன்னுடைய நற்செய்தியிலே வைத்திருக்கிறார். அதன் மூலமாக எங்கெல்லாம் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் அல்லது சகோதரியுடைய பாதங்களை கழுவி, அதாவது பணி செய்கிறானோ, சேவை செய்கிறானோ, உபசரிக்கிறானோ, அங்கெல்லாம் நற்கருணை கொண்டாடப்படுகிறது. இதைதான் யோவான் நற்செய்தியாளர் அந்த பாதம் கழுவுகிற சடங்கின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே மார்த்தாவினுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த உபசரிக்கிற பண்பு நம்மில் இருக்கிற பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை பிறருக்கு வெளிப்படுத்துகிறோம், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்பதை மார்த்தாவினுடைய அந்த ஒரு வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கிற. மூன்றாவது, கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி வாழுகிற பொழுது, பிறரன்பு செயல்களிலே நாம் ஈடுபடுகிற பொழுது கிறிஸ்துவில் நாம் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்திலே உறுதியாக நம்மால் நிலைத்து நிற்க முடியும். மார்த்தா எவ்வாறு நீர் உண்மையாகவே மெசியா இறைமகன் என்று அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டாரோ, அதை நாம் வெறும் வார்த்தைகளால் அல்ல, எப்பொழுது நாம் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி பிறரன்பு செயல்களிலே ஈடுபடுகிறோமோ நம்முடைய வாழ்வே நாம் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கிற, பறைசாற்றுகிற ஒரு வாழ்வாக இருக்கும். ஆகவே இதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிற புனித மார்த்தாவினுடைய பரிந்துரையின் மூலமாக அவரிடமிருந்த அந்த நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்று செயலாற்றி நம்முடைய வாழ்வின் மூலமாக கிறிஸ்துவை பறைசாற்றிட அருள் வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கியவும் வியத்தகு படிப்பணிகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை நீங்களே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர்
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாதோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட சூசன்னா செல்வராஜ், பாப்பு கிளாரா, சின்னப்பா ஸ்டீஃபன் மற்றும் ஜோசபின் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுமையை நோக்குடன் சுயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மார்த்தா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனதிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நெருநிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சமெல்லாம் கோயில் செய்தேன், உனை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோயில் செய்தேன், உனை அழைத்தேன், நீ வா வா. அன்பு மொழி பேசும் இந்த மொழியில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோயில் செய்தேன், உனை அழைத்தேன், நீ வா வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட உம்முறை திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும், விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை நம்பிக்கையிலும் பிறரன்பிலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. முழந்தால் படியிடும். தந்தையே இறைவா, ஆராதிக்கின்றோ பணிகின்றோ, எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ, பணிகின்றோ. எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. ஆவியே இறைவா, உம்மில்
பாதம் வைத்து பணிகின்றோம்.